பத்திரிக்கைக்கு வந்தேன். அப்பா இருக்காருல்ல, அப்பாவோட பங்காளிக்காரங்களோட தங்கச்சி மாவன். டீ சாப்பிடுறீங்களா காஃபி சாப்பிடுறீங்களா? சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, இனிமே இங்கே டீ காஃபி. அப்போ சாப்பிட்டுட்டே போயிடுங்க, நான் சமைச்சு ரெடியா இருக்கு. சரி சேர்த்துருவாங்க, நம்மளும் லாங்ல இருந்து வந்திருக்கம்மா. நீங்க உட்காருங்களா, அப்படியே எல்லாம் சாப்பிடுவோம். இல்ல 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 நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. குழம்பு சூப்பரா இருக்கு. சாப்பாடு எடுத்து வரட்டுமா? பரவாயில்ல. இப்போ வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், ஏன் வந்த சாப்பிட்றேன்னு கேட்டா என்ன? இப்போ என்ன பொண்ணும் போங்க, என்னம்மா நீங்க இப்படி இருக்கிறீங்க? ஏன் எடுத்தாவேமா சாப்பாடு எடுத்தாவே? நீ குழம்பு எடுத்துரும். அதான் மெட்ராஸிக்காரியை கட்டாத, உனக்கு ஊருக்காரியை கட்டிருக்கணும். சாப்பாடு இதான் இருக்கா? முட்டை இருக்காம இப்போ ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்தேன். ஏமா நிக்கிறா, இங்க எடுத்துவா. ஆப்ப 2 முட்டை தான் வச்சா. கார்த்தியா நைட்டுக்கு மட்டன் சரி, வீட்டுல சாப்பாடு இருக்கா? நான் கிச்சன்ல போய் நானே சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க ஹலோ. பண்ணிச்சு. ஆமாம் கண்டிப்பாக மறைச்சி வச்சு சொல்கிறது, அது யாருக்கும் தெரியாது. அவன் ரூமில் தான் பிரதர் இருக்காங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ப்ரோ. கார்த்திகா, யாராவது காலிங் பெல் அடிக்கிறான், அவர் கதவு தர. நீ போயிட்டு பாரு, வேலையா இருக்கன்றல. யாரு வர சொல்ல, யாரு தெரியல. இது ராமசாமி பையன் தானே நீங்க? நான் தென்காசியில சாத்தனூர் தானே? ஆமாம். பத்திரிக்கைக்கு வந்தேன். அப்பா இருக்காருல்ல, அப்பாவோட பங்காளிக்காரங்களோட தங்கச்சி மாவன். தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் வச்சிருக்கேன். தெரியலையா? எனக்கு தெரியலையா? சின்ன வயசுல நம்ம ஒன்னா விளாண்டுருக்கோம், போயிருக்கோம். தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால. நீங்க ஊர் பக்கமே வரதில்லை? இங்கே. ஆமா, இங்கே வீடு எடுத்துட்டோம், இங்கே தான் இருக்கு வேலை. இங்கே தான் ரீசெண்டாக தான் கல்யாணம் வச்சுட்டு கேள்விப்பட்டேன். அது 2 நாள் வயசா? ஆமா. குடிக்கிறதுக்கு சரி, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்லை பேக் ஏன் ஊர் பக்கம்லாம் வர்றது இல்லை அப்படி இருக்கு? இல்லை, இங்கே வேலை கரெக்டாக இருக்கலாம். இது தங்கச்சிக்கு கல்யாணம், அதுதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்பாவை கூட வந்து பார்க்கறது இல்லை அப்படி இருக்காங்க. இங்கே வேலை கொஞ்சம் இதுவாக இருக்கு. லீவ் இல்லை, நீங்கள் கூப்பிட்டு இங்கே வச்சுக்கலாம்ல. ஒரு அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு. இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? ஐடியில். சரி, நல்லதுதான். நீ அப்பப்போ வந்து டீ சாப்பிடுறீங்களா காஃபி சாப்பிடுறீங்களா?
இல்ல பரவாயில்ல, சரி சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, இனிமே இங்க டீ காஃபி சாப்பிடு. அப்ப சாப்பிட்டுட்டே போயிடுங்க, நான் சமைச்சு ரெடியா இருக்கு. அந்த சமைச்சு வச்சுட்டு இருக்கா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடுங்க, என்ன இருக்குது. சரி இவ்வளோ பிரியா போடுறீங்க. சரி எடுத்துட்டு வாங்க, நம்மளும் லாங்ல இருந்து வந்திருக்கம்மா. நான் சொல்றேன், சாக்கு எடுத்து வைக்க சொன்ன வைக்கலையா? போயிட்டு நீங்கள் சாப்பாடு எடுத்து நீ சோப்பா நோக்கி போட்டுட்டு சாக்கு எடுத்து வச்சிருங்க. அப்போ தான் வேஸ்ட்டு போட்டு எங்கே வச்சுருக்கீங்க? அவங்க எவ்வளோ கோவம் போட்டாலும் சரி கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. ரொம்ப பத்திரக்காலியா மாறிடுவாரு. மாறுறது யாரால பிளான் பண்ண நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க. கண்டிப்பாக பேசி மாட்டி விட்றாங்க. கம்பெனி மாட்டேன். கார்த்திகா, என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? நீங்களா சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் சாப்பிடாதீங்க, நான் சாப்பிட சொல்கிறேன். நீங்கள் சாப்பிடாதீங்க, இருக்கிற சாப்பாடுலாமே காலி பண்ணால் தான் போகும். புரியுதா? அவங்களே சாப்பிட சொல்கிறான். நீங்கள் சார் அது ஊரில் இப்போ விவசாயம் பரவாயில்ல, மழை இந்த வருஷம் பரவாயில்ல இல்லை. கொஞ்சம் அந்த ஒரு புயல் போட்டதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஹேண்ட் வாஷ் எங்கம்மா இருக்கு? உள்ள போயிட்டாங்க, கூப்பிட்டு அப்படியே தண்ணி எடுத்துட்டு வந்துருமா. தண்ணி எடுத்துல இருங்க. நான் இல்ல அவ கார்த்திகாவே பரிமாறுவா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது நம்ம வீடு தானே. யார் வச்சாங்க சாப்பிட? நம்ம வீட்டுல நம்ம சாப்பிடுறது. மீன் குழம்பாமா? நீங்க உட்காருங்க, அப்படியே எல்லாம் சாப்பிடுவோம். இல்ல நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்லையா? சரி ஓகே, சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க உட்காருங்க. இந்த வருஷம் மழை எப்படி இருந்துச்சு ஊர்ல? மழை ஜாஸ்தி, வாழைத்தோப்பு எல்லாம் காலி. அதான் ஸ்டாலின் ஐயா நிவாரணம் கேட்கறதுக்காக நம்ம ஆளுங்க பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடும். பேச்சாவது பேச்சாவது பத்திரிகை கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டே கொடுக்கலாம். சாப்பிட்டே கொடுக்கலாம். நானே இப்போ அன்னைக்கு வந்து இப்ப கிளம்புற மாதிரி இல்ல, ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம் தான் இருக்கிறேன். இங்க தங்கிட்டு போலாம் தான் இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையம்மா? குழம்பு சூப்பரா இருக்கு. ஒன்று சூப்பரா இருக்கு. இது என்ன புட்டுமா? சொரா புட்டா? மீன் இருக்காமா? எடுத்துவாங்க. சாப்பிடும்போது கூச்சப்படக்கூடாது, நம்ம வீடு தானே. நம்ம சாப்பிடுங்க, நல்லா சமைப்பா. சாப்பாடு போடுங்க. கார்த்தியா, பரவாயில்ல. பொண்ணு நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணிருக்கு. 2 பேரும் மேட் ஃபார் ரீச் அதர் மாதிரி இருக்கு. பத்திரிகை எடுத்தாங்க. கல்யாணம் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தேடி வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்க வரணும். இது பத்திரிகை எப்படி நாளைக்கு நான் தங்கிட்டு தானே போறேன். இப்ப இந்த ரூம்ல யாரும் இல்லையா? நான் இங்க தங்கிறேன், அது பிரச்சனை இல்லை. கார்த்திகா அந்த ரூம் பண்ணிடுறேன். நீங்களாம் வரணும் நம்ம ஊருக்கு. நம்ம ஊர்ல வந்து மக்க மனுஷ பாருங்க. சென்னையில வந்துட்டு கலாச்சாரம் எல்லாமே மாறி போச்சு. என்ன பண்றது? இல்ல இந்த வாட்டி கண்டிப்பா வந்து பாருங்க. இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கேன். ஆமா, நீ இப்ப வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். வந்த ஒரு தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி பழகி இருக்கோம். ஒரு வேளை சோறு சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டேன். ஏன் வந்த சாப்பிட்றேன்னு கேட்டா என்ன? இப்ப என்ன பொண்ணோ போங்க, என்னம்மா நீங்க இப்படி இருக்கிறீங்க? ஏன் எடுத்தா சாப்பாடு எடுத்தா? நானே வெக்கத்தை விட்டு கேட்க வேண்டியதா இருக்கு. இல்ல உட்கார கீழே தான் உட்கார சாப்பாடு.
மீன் கொஞ்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்து இப்பதானே சாப்பிட்டாரு, அதுங்களும் சாப்பாடு கேக்குறாரு. மறந்துட்டு பாருமா, ஊருக்காரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க. ஒரு குண்டா சோறு இப்பதாங்க சாப்பிட்டாரு. எதாவது நினச்சிக்க போகிறாரு, நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க. அது பேர் என்ன பொண்ணு பேரு? கார்த்திகா. கார்த்தியா. அம்மா கார்த்தியா, வாங்க வாங்க. நான் பொண்ணோ போங்க. என்ன பொண்ணுங்க ஒரு சாப்பிட்டது அப்படியே கிடக்கு பாருங்க சோறு. ஊட்டி போடணுமா தெரிய மாட்டேது உங்களுக்கு. எப்போ எடுத்துருவா, தட்டு எடுத்துருவா. நீ குழம்பு குழம்பு எடுத்துருவா. அதான் மெட்ராஸுக்காரியை கட்டாத, உனக்கு ஊருக்காரியை கட்டியிருக்கணும். சாப்பாடு இதான் இருக்கா? முட்டை இருக்காம இப்போ ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்து 2 முட்டை எடுத்துக்கோ. ஏமா நிக்கிறா? இங்க எடுத்துவா. ஆப்ப 2 முட்டை தான் வச்சா. சாப்பிட்டுடுமா? என்ன அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்? இது முதல்ல ஒரு குண்டால ஒரு சோறு வச்சு அதையே தின்னுட்டான். இப்ப மறுபடியும் சாப்பாடு போட்டு அதையே சாப்பிட்டான். யாரு அவன் முதல்ல? முதல்ல அவனை பத்திரிக்கை சூறு கிளம்ப சொல்றான். மகி அதாவது வரமா இங்க வாங்க வாங்க வா இங்க வாங்க. அட்ஜஸ்ட் பண்ணுவா. கோவப்படாத. வா வா. அம்மா கார்த்தியா இங்க வாங்க. மா கார்த்திகா. என்ன சொல்றேன்? செம்ம கத்துறாங்க. சரியான டென்ஷன் எல்லாம் பத்திர கையில மாறிட்டான். நீ கம்மி கம்மி உட்காரு, நான் பார்த்தேன். அப்புறம் போனா ரொம்ப பண்ணுவான்னு நீ உட்காரு, நான் பார்த்தேன். அம்மா கார்த்தியா அப்படியே வாமா, பத்திரிக்கை வாங்கிக்கம்மா 2 பேரும். வா கார்த்திகா, பெரியவன் கூப்பிடுறேன். சரி அவங்க இப்போ உள்ள காலகட்ட பொண்ணுங்க இதான். இப்போ கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். நான் உனக்கு வீடு எல்லாம் ரூம் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். அது நம்ம நல்ல பொண்ணா தெரியுது. ஆனா நல்ல பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான். அந்த ஆளுக்கு ஒரு வேளை சோறு போட மாட்டேது. இப்ப நான் வந்து ஒரு சோறு வச்சா என்ன குறைஞ்சிட போகுது? எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு சாப்பாடு போட்டு வச்சா என்ன? நீ ஏம்மா அப்படி இருக்க கூடாதுமா. நம்ம குடும்பம் சொந்த பந்தம் முதல்ல சாப்பாடு வைக்கணும். வந்தோன்னு நீ நான் சாப்பிடாம போயிட்டேன்னு வச்சுக்கா, ஒப்பாவுக்கு தான் அசியம். நீ போய் சாப்பாடு எடுத்துருவாமா. நீ போய் சாப்பாடு எடுத்துருவோம். நான் உட்காந்து சாப்பிட்டு போறேன். என்னடி இது? சாப்பிட்டுட்டு போவோமா? இல்ல ராமசாமி மாவா, ஐயோ என்னத்த சொல்றேன். போய் சாப்பாடு எடுத்துருவாமா. வீட்டுல என்னத்த சமைச்சு வச்சு எடுத்துருவாமா. சாப்பாடு எடுத்துருவா சொல்லு. கார்த்திகா மரியாதை கேட்டு ஒழுங்கா போயிடுறா. விளக்கு மரம் பிஞ்சுக்கோ. உனக்கு என்ன இஷ்டத்துக்கு அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். உனக்கு எனக்கு தான் செஞ்ச பட் அவனும் வந்து உட்கார்ந்து இருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டே தான் இருக்கான். போடா கம்மனே. மனுஷன் அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். உனக்கு தான் ஒரு குண்டா சோறு போட்ட, மறுபடியும் இன்னொரு குண்டா சோறு போட்டு சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். என்ன முடியலப்பா, உனக்கு எனக்கு தான் சாப்பாடு செஞ்சேன். முதல்ல வெளியே போ சொல்லு. போ சொல்லு முதல்ல. போ சொல்றா, வெளியே போ சொல்றா. என்னால சமைக்க முடியாதுடா. என்ன பசியில இருக்காங்க? ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். ரொம்ப என்ன சாப்பிட்டுட்டே இருக்காண்டா. கார்த்தியா கார்த்தியா பசிக்குது, சாப்பாடு எடுத்துருவாமா. கார்த்தியா என்ன தண்டை பண்ண சொல்றேன். எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. காலில் கூட ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு. கார்த்தியா உள்ள ஸ்நாக்ஸ் இருக்கு, எடுக்க போனாங்களா? ஆமா. ஸ்நாக்ஸ் இதா இருக்கா? ஸ்நாக்ஸ்
ஏமா கட்டுற பொறுமையா வைமா. இப்ப எதுக்கு ஸ்நாக்ஸ்ல இருக்க வந்து உள்ள கொடுத்தா அவர்கிட்ட? தட்டு கையில் இருந்துச்சா? அது போகும்போது இது பத்தாது. இங்க இருக்கு வேற ஒண்ணும் இல்லையாமா? சோறு குண்டா ஃபுல்லா எடுத்துருவாமா. சோறு என்ன இது திருவண்டு எடுத்துவாங்க. என்ன நீ பொண்டாட்டி கட்டி வச்சுக்கிற நீ? நான் போய் 4 படி அரிசி போடு. மீன் இருக்கா உள்ள? ஒண்ணும் இல்ல. இல்லையா? நைட்டுக்கு மட்டன் ரெடி பண்ணுது. அவன் இங்க தங்கனா உனக்கு மரியாதை கெட்டு போய் சொல்றாரு. அவன் தின்னுட்டு வாங்க ஊர் கோடில சொல்லிடு. என்னடா அவன் சாப்பிட்டே இருக்கான். ஸ்நாக்ஸ்னா வாரி பேக்ல போட்டுட்டு இருக்கான். இதுவரை அவன் ஸ்நாக்ஸ் பார்த்ததே இல்லையா? சாப்பிட்டதே இல்லையா? வாங்கி சாப்பிட்டதே கிடையாதா? என்ன கேட்கணும்? உனக்கு மரியாதை அவ்வளவுதான். வெளிய கூட்டு போடா அவன் ஃபர்ஸ்ட். அவன் நைட் இங்க தங்கவே கூடாது. என்ன மட்டன் இது சாப்பிட்டு இருக்கான் அவன். சோறே இல்லடா. உனக்கு எனக்கு சாப்பாடு இல்ல. நம்ம ரோட்ல தான் பிச்சரா இருக்கணும் இப்ப நம்ம. என்ன அவன் சொந்த கண்ண கூட இப்படி யாரோட கூட வீட்டுல விட்டுருவே நீ? கார்த்தியா என்ன பிரச்சனை? இல்லம்மா சாப்பாடு சோறு வந்துட்டே இருக்கா? பசிக்குது. பசிக்குதுனா ஒரு அளவு சாப்பிடுறது. மூணு குட்டாட்டி வச்சிருக்க. இப்ப அவனுக்கு எனக்கு சாப்பாடு இல்ல. இல்லம்மா ஒரு சொந்தக்காரன் நான் சாப்பிடணும். சொந்தக்காரன் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அளவு சாப்பிடணும். நான் 3 குட்டா சாப்பிட்டு வச்சிருக்கேன். பொண்டாட்டி என்ன சொல்றாங்க? சாப்பாடு நான் கம்மியா சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. ஏய் சும்மா இரு. நான் ஒரு மனுஷன் அளவு சாப்பிடணும். இப்ப நான் 3 குட்டா சாப்பிட்டு நான் கட்டக்கறி அப்படி வெளிய பிச்சிருக்கமா? என்ன ஊர்ல இருந்து வந்திருக்க? நைட்டுக்கு மட்டன் மட்டன் அவன் கையில விழுதா? என்ன வெளிய சொல்றாங்க? ஏய் சும்மா இரு. நான் உன் வைஃப் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்த காரணம். ஏய் ஒரு மனுஷன் ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். ஏய் சும்மா சாப்பிட்டே இருக்க. ஒரு அளவு தான் எடுத்துக்கோ. சும்மா கடுப்பே. நான் வீட்டுக்கு வந்து இது கேவலப்படுத்துறீங்களா நீங்க? சரி வீட்டுல சாப்பாடு இருக்கா இல்லையா? அவன் வெளிய வந்து எவ்வளவு டென்ஷன் ஆகுற. வெளிய ஒழுங்கா வெளிய வந்து அவன் சொல்லிட்டேன். வெளிய அனுப்பு. ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்க? பிஸ்னாக பார்த்ததே இல்லையா? நம்ம வாங்கி கொடுத்தா எதுக்கு பேக்ல அடி வச்சிருக்க? நாம இப்படி பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். நான் சோறு நான் என்ன சோத்து கொள்ளிலாமல அங்க வந்துறோம். வெளிய தான் வந்திருக்கீங்க நீ. அங்க பாரு பல பேருக்கு சோறு போட்டாலே போய் 2 படி அரிசி சோறு போடு அரிசி போடு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இப்பதான் சாப்பாடு போட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன கோச்சுக்கார? அப்ப சாப்பாடு போட சொல்றேன்னா என்ன அம்மா. என்ன பேசுற? அம்மா நீ என்ன பேசுறே நானு? அம்மா சொந்தக்காரமா நாங்க? சொன்னேன்னா உன்ன வச்சுக்கோ. ஏங்க கொண்டு வர? நான் கிச்சன்ல போய் நானே சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கறேன். ஏங்க உங்களுக்கு என்ன? கிச்சன்ல போய் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்றேன். கிச்சன்ல போய் வச்சுக்காதீங்க. பாத்தீங்க. அவன் வெளிய அனுப்பு. மனுஷனா ஒரு அளவு சாப்பிடலாம். ஒயாம தின்னுட்டே இருக்கான்டா அவன். என்னங்க வாடா போறான்னு வார்த்தை சொல்றீங்க? நான் உங்ககிட்ட பேசுறேன். வீட்டுக்காரங்க தான் பேசிட்டு இருந்தேன். உங்களை நான் வாடா போடா கூப்பிடல. அவனை தான் கூப்பிட்டு இருந்தேன். இது பாருங்க ஒரு நிமிஷம். வீட்டுல இருக்காங்க விளக்கு மாத்திரம் எடுத்து போட்டு 2 அடி அடிக்கணும் அடிச்சு. நாங்க வந்து யூடியூப் சேனல் சாப்பிடறதுக்குன்னே வரல. இங்க பாருங்க நான் சாப்பிடறேன். அம்மா சோறு தாங்க திங்க முடியாது. இது உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் இதுல கொட்டி வச்சிட்டோம் எல்லாமே. யூடியூப் சேனல் ஒரு ஃபன் வீடியோக்காக நாங்க பண்ண வந்தோம். இங்க வாங்க இங்க பாருங்க. இங்க ஒரு கேமரா இருக்கு. இங்க ஒரு கேமரா இருக்கு. இது அவங்க கரெக்டா என்ன சொன்னாருன்னா என் ஒய்ஃப் சண்டே சமைச்சு வச்சிருப்பாங்க நீங்க வந்துருங்க. நாங்க நிறைய இந்த மாதிரி வீடியோ பண்ணிருக்கோம். சரண்டர் ஆயிரம் இவர்தான் எல்லா பிளானு காரணம். நீ அடிக்கிறனா மிளகாத எடுத்து போட்டு அடிச்சுக்கீங்க. அது உங்களோட விருப்பம். அதை நான் எதுவும் நாங்க தலையிட மாட்டோம். கம்பெனி தலையிட. நாங்க வந்து நாகை 360 யூடியூப் சேனல் காமெடியாக பண்ணவா என்னவா விட்டா செவுள் அடிக்க போல் இருக்கு. நீ இல்ல நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்க இங்க இல்லையா அங்க சாப்பாடே இல்ல அண்ணா. அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். கொஞ்சமா நீங்க முட்டுதான் தொடப்ப கட்ட பிஏபி அடிச்சிருக்கீங்க. அம்மா ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு பயங்கரமா போச்சு. கேமரால செட் பண்றது எல்லாமே
உங்க வீட்டுக்காரர் தான். நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. ஏங்க பிராங்கிங்க எப்படி சொல்லுவாங்க, காமெடியாக தான் பிளானே பண்ணிருக்கோம் எப்படி சொல்லுவாங்க. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. எல்லாம் ஆச்சிட்டு போய் அவரை கிளிக்கிறீங்க. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சாங்க. அவர் மைக் வச்சிருக்காரு பாருங்க, எல்லாமே மைக் இருக்கு, கேமரா தான் வச்சாரு. அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாரு, எங்களை பிராங்க் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. சரி ஓகே, நீங்க செஞ்சிரும், ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா இருக்கும், மீன் எடுத்து ஆக்கி வச்சிருக்கோம், நீங்க வாங்க ஒரு பயணம் பண்ணிடலான்னு. சரி ஓகே, ரொம்ப நன்றி. நீடோட கால சந்தோஷமால எங்க நாகை 360 சார்பா வாழ்த்துக்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க. அப்படியே கேமரா பத்தி ஒரு ஆய் கட்டி அம்மா உங்க வீட்டு சாப்பாடு வேணாமா? சொந்த போதும் முடியாது, மயிலாடுறோம்னா எப்போ சாப்பாடு வேணாமா? எனக்கு நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆளு கிடையாது. இது ரொம்ப டூ மச்சா இருந்துச்சு. இல்ல நாங்க அதுக்கு தானே எக்ஸ்ட்ரீமா பண்றோம், போட்டு குலைச்சு அடிச்சு. அவரு நிறுத்தலாம், நாங்க நிறுத்த மாட்டோம், முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் ஆய் காட்டுங்க.